என்ன கைப்பிடிச்சு நடத்துற அப்பா நீங்க, உங்க தோல் என்ன தூக்கி சுமக்கும் அப்பா நீங்க. என்ன கைப்பிடிச்சு நடத்துற அப்பா நீங்க, உங்க தோல் என்ன தூக்கி சுமக்கும் அப்பா நீங்க. ஏசப்பா 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 ஏசப்பா. என்ன கைப்பிடிச்சு நடத்துற அப்பா நீங்க, உங்க தோல் என்ன தூக்கி சுமக்கும் அப்பா நீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கிற நாளாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வர தேவ சமூகத்திலே நான் ஒருமனப்படுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்று வருகிறோம். கடந்த நாட்களெல்லாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற உபதேசங்களை நாம் பார்த்தோம். கடந்த செய்தியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கிறதான வசனங்களில் இருக்கக்கூடியதான உபதேசத்தை நாம் பார்த்தோம். அதிலே 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். அதாவது மனுஷர் காண வேண்டும் என்று நாம் எதையும் செய்யாதபடி தேவனுக்கு முன்பதாக தேவன் காண வேண்டும் என்றும் தேவன் விரும்பும்படியாக நாம் செய்வோம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் நம்முடைய தர்மங்கள், நம்முடைய காணிக்கைகள், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அனைத்தும் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 6ஆம் அதிகாரத்தில் 2வது உபதேசமாக 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறதான ஜெபம் என்கிறதான ஒரு தலைப்பில் உபதேசத்தை ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களை குறித்தும் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஜபத்தை குறித்து, ஆராதனை குறித்து, ஊழியங்களை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நம்முடைய சமுதாய வாழ்க்கையை குறித்து, இப்படி அநேக காரியங்களை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் பாருங்க, நாம் நமக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவனுக்கு தேவையான, தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றும்படியாக முன் வருகிறதில்லை. தேவன் என்ன விரும்புகிறார்? நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து அதை பரிபூர்ணமாய் செய்யும்படியாகவும், அதன்படி நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ஜபத்தை குறித்து ஆண்டவர் கற்று கொடுக்கிறதை இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. 5வது வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஜெபம் எந்த இடத்திலே இருக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும்,
எந்த இடத்திலிருந்து ஜெபிக்க கூடாது என்பதை இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம். ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதும், உபவாசம் என்பது தன்னை தான் சரிப்படுத்தி கொள்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிறதும், ஆராதனை என்பது தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால நாம் அதனுடைய அர்த்தங்களை சரியாக புரிந்து நாம் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். 6வது வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனை தருவார், பலனளிப்பார். மேலே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சந்தை வெளிகளிலே நின்று ஜெபிக்க கூடாது. மாயக்காரர்கள் போல உங்களுடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது. ஆலயங்களிலும் வீதிகளிலும் நின்று சத்தம் போட்டு ஜெபிப்பதனால என்ன பலன்? ஜெபம் என்பது மனிதர்கள் காணும்படி நாம் செய்கிற ஒரு காரியம் அல்ல. ஜெபம் என்பது அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினிடத்தில் நாம் சேர்ந்து அவருடைய பாதவிடத்தில் இருந்து என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய பிரச்சனைகள் என்ன, இல்லைனா என்னுடைய குறைவுகள் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற இப்படி பல காரியங்களை ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு இடம்தான் ஜெபம். ஜெபங்கிறது நாம் வெறும் ஆண்டவரிடத்திலே தாங்காண்டவரே என்று கேட்கிற காரியம் மாத்திரமல்ல, ஜெபித்து பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல. ஜெபம் என்பது நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறது. ஒரு நண்பரோடு இல்லைன்னா ஒரு அப்பா அம்மா கிட்ட நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய நிறைவுகளையும் நம்முடைய தேவைகளையும் இல்லைங்களா, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஷேர் பண்ணுகிற ஒரு இடம்தான் ஜெபம். ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். ஜெபிக்காவிட்டால் நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் தேவன் அவருடைய பிள்ளைங்க தன் நாவினாலே ஆண்டவரிடத்தில் கேட்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் மனிதனோடு கூட அதிகமாக உறவு வைத்து கொள்ள விரும்புகிறார். ஜெபம் என்கிற நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவை அதிகமாக ஏற்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னார். அப்போது ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட சேர்ந்து தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறது. ஒருவேளை நம்முடைய பாவங்கள், சில பாவங்கள் விட முடியலை, சில குறைவுகள் என்னிடத்தில் இருக்கிறது, சில பலகீனங்கள் என் வாழ்க்கையில் என்னென்ன பலகீனம் இருக்குது, என்னால் முடியலை, இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை எப்படி சந்திப்பது, நம்முடைய காரியங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயங்கள், இப்போது இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் சூழ்நிலைகள், ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கலாம். அப்போ கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், இல்லைனா ஒரு சூழ்நிலை நிமித்தமாக கடன் வாங்க வேண்டியதான ஒரு நிலைமை வந்துவிட்டது, என்னால் அதிலிருந்து என்னை காப்பாற்றி கொள்ள முடியலை, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் என்னால் அடைக்க முடியலை, நான் என்ன செய்ய, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்திலே நாம் கேட்கணும். அதுபோல் சில பிரச்சனைகள், ஒருவேளை நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்லைன்னா யாரு கூடயாவது ஒரு பிரச்சனை இருக்கும். கடவுள்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கும் அந்த நபருக்கும் இல்லை அந்த குடும்பத்திற்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணனே தெரியலை, நான் ஒப்புரவாக விரும்புகிறேன், அதனால எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், வேலைக்கு போகிற இடத்துல யார் மூலமாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். அப்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே அந்த பிரச்சனை எனக்கு மாற்றுங்க. இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு வேலை செய்ய முடியலை, பலகீனம், எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்ய முடியலை, அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எல்லா காரியங்களுக்கும் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கலாம். பெண்களானால் ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பெண்கள் நிமித்தமாய் வருகிறது என்றால் தேவ சமூகத்திலே பெண்கள் நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் நிமித்தமாக சில பிரச்சனை வருது,
ஒருவேளை கணவராக இருந்தால் கணவர் ஜெபிக்கணும். ஏன் நிமித்தமாக குடும்பத்திலிருந்து பிரச்சனை வருது? பிள்ளைங்களாக இருந்தால் பிள்ளைங்களும் ஜெபிக்கணும். அப்போ எல்லாரும் எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜெபம் என்பது வெறும் பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல. தாங்காண்டவரே தாங்காண்டவரே என்று சொல்லுகிற ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு காரியம் அல்ல. ஜெபம் என்பது A to Z எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். நம்முடைய அனைத்து காரியங்கள், நான் சொல்கிறது எல்லாம் A to Z, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். ஒரு பொருள் வாங்க போகிறீங்களா, தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும் இல்லைங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா, தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அந்த காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். தேவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அதனால தான் ஜெபம் என்கிற காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அனுதினமும் நாம் ஜெபிக்கணும். நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக. இல்லை, இந்த ஜெபம் என்பது எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணுமா? அந்தரங்கத்தில் இருக்கணும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை மனிதன் பார்க்கும்படியாக அல்ல. இப்போ சர்ச்சில் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னா சர்ச்சில் ஜெபம் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை, அது வேற. நீங்கள் சர்ச்சில் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறீங்க. 5 நிமிஷமே ஓவர். நிறைய ஆள்கிட்ட சர்ச்சில் ப்ரேயர் பண்ண சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறது ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. பாஸ்டர் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, ஜனங்களெல்லாம் அழைத்து வாங்க, ஆராதனை நடத்துகிற போதகரை ஆசீர்வதிங்க, துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்கள் பிரசனம், உங்களுடைய வழி நடத்துதல் இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். சிம்பிளாக ஜெபம் பண்ணணும். நிறைய பேர்கிட்ட நாம் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண சொன்னால் அவங்க வேறு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீண்ட நேரம் ஜெபித்தால் கடவுள் ஆசீர்வாதத்தை தருவார். அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணினாலும் அது உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தமாக ஜெபிக்கணும். நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும். ஜெபங்கிறது தேவ சமூகத்தில் நம்ம சொல்கிறோம். நிறைய பேச வேண்டியதை நிறைய பேசணும், கொஞ்சம் பேச வேண்டியதை கொஞ்சம் பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் என்ன கேட்பீங்க? ஹோட்டலில் இருக்கக்கூடிய சாப்பாடு தானே கேட்பீங்க. அங்கே இருந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. காரணம் அது ஹோட்டல். அப்போ எந்த இடத்துல என்ன கேட்கணும்னு ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. இதை குறித்து நான் அடுத்த செய்தியில் உங்களிடத்தில் தெளிவாக பேசுகிறேன். ஆண்டவர் ஜெபத்தை குறித்ததான உபதேசத்தை நமக்கு தருகிறார். இந்த ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட உறவாடக்கூடிய, பேசக்கூடிய, தேவனிடத்திலே சமயத்தை செலவழிக்கக்கூடிய, தேவனோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஜெபிக்கிறவர்களாக மாறுங்க. ஜெபம் ஜெய ஜீவிதத்தை நமக்கு தரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.